ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு லோட்டஸை எப்படி ஷேட் பண்ணி பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பேலட்டில் ஒயிட் கலரும் கிரிம்சன் கலரும் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷை ஒயிட்லேயும் கிரிம்சன்லேயும் லோட் பண்ணிவிட்டு சென்டர் பெட்டலில் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் மேலேருந்து கீழே ப்ரஷ்ஷை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கார்னர் ஆஃப் த பெட்டல்லேருந்தும் அதே மாதிரி அப்ளை பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடணும். சென்டருக்கு கொண்டு வந்து அதை ஜென்டிலாக பிளெண்ட் பண்ணிடணும். இதுவே ஒரு ஷேடட் எஃபெக்ட் கொடுக்கும். தனித்தனியாக கோடு கூட தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு கார்னரில் மட்டும் அந்த கிரிம்சன் வச்சு டார்க் ஷேடு கொடுத்துட்டு அந்த பெட்டலை முடிச்சிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பெட்டலும் அதே மாதிரி ஒயிட்டும் கிரிம்சனும் லோட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் ஆஃப் த பெட்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு உள்ளே வர்றப்ப கொஞ்சம் ஒயிட் நிறையா வச்சு அந்த பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மெத்தடில் இந்த மாதிரி தான் ஷேட் பண்ணணுன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கிடையாது. ஒரு கார்னர் ஆஃப் த பெட்டல் டார்க் ஷேடு வந்தால் அது உள்பக்கமாக ஒயிட் கலர் வர மாதிரி பார்த்து எல்லா பெட்டலையும் டார்க் ஒயிட்டுன்னு வச்சு ஷேட் பண்ணிகிட்டே வந்துடணும். இதே மாதிரி மற்ற எல்லா பெட்டல்ஸையும் ஷேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் பெயிண்ட் பண்ணுறப்ப வேகமாக ஒரு ஃப்ளாரை பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு டார்க்கு மீடியம் லைட் ஷேடு இருக்க மாதிரி பார்த்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த பெட்டல்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு கிரிம்சன் கலர் வச்சு அந்த ப்ரஷ்லேயே எல்லா பெட்டல்ஸையும் அவுட்லைன் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு லோட்டஸையும் அதே மெத்தடில் பெயிண்ட் பண்ணிடணும். கார்னர்ஸில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஷேட் பண்ணி கொண்டு வந்துடணும். அது பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த லோட்டஸ் பட்ஸையும் அதே மாதிரி ஷேட் பண்ணிடணும். ஒவ்வொரு பெட்டலும் ஷேட் பண்ணி முடித்த பிறகு மறக்காமல் ப்ரஷ்ஷை கழுவிட்டு தான் நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு போகணும்.
இப்போ இந்த சாப் க்ரீன் பெயிண்ட்டை வச்சு லோட்டஸோட ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ணிடணும். பெயிண்ட் திக்காக இருந்தால் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.